ஹாய்டா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நான் நல்லா இருக்கேன். ஓகே, லைட்டாக உடம்பு சரியில்லை, அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கி நான் ஒரு ஒன் ஷாட்டோட வந்திருக்கேன். பாதி இதெல்லாம் பெண்டிங்கில் இருக்குது. ஐம் ரியலி சாரி. டைம் கிடைக்க மாட்டேங்குது, ஹெல்த்தும் ஒத்து போக மாட்டேங்குது. நான் சூன் எஃப்எஃப்லாம் கண்டினியூ பண்ணுறேன். இப்போதைக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு 1 ஷாட் 2 ஷாட் அது மாதிரி போடுறேன். சரி, வாங்க ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு ரோட் சைடில் தான் பைக் ரேசிங் மாதிரி பசங்கள்லாம் நடத்திட்டுருக்காங்க. அங்கே ஜேகே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. மச்சான், இந்த தாட்டி விடவே கூடாது, ரொம்ப வாய் பேசுகிறான்ல அவன். இன்னும் அவனுக்கு இன்னும் அவன் தான் பெரிய சாம்பியன் மாதிரி ரொம்ப பேசிகிட்டு இருக்கான்டா. டே ஜிமின், நீ எதுக்கு இவ்வளோ கோவப்படுற? அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம்டா. இந்த தாட்டி எப்பயும் போல் இந்த ஜேகே தான் ஜெயிப்பான். ஆமாம் மச்சான், நீ தான் ஜெயிக்கணும். சரிடா, கூப்பிட்றானுங்க, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேஸுக்கும் ரெடி ஆகுறான் ஜேகே. ரேஸும் ஸ்டார்ட் ஆகுது. டேய் ஃபெலிக்ஸு, இந்த தடவையாச்சும் ஜெயிச்சிடுறா. உன்னை நம்பி நானும் வருஷம் வருஷம் பெட்டு கட்டுறேன்னு வீட்டில் உள்ள காசெல்லாம் தெரியாமல் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். நீயும் என்னடானா எப்போ பாரு கோட்டை விட்டுட்டே இருக்கடா. எப்போ தான்டா நம்ம கோட்டை கட்ட போகிறது காசு சேர்த்து? டே, இந்த தடவை ஜெயிச்சிடலாம் என்ட்டு ஒரு பெரிய பிளான் இருக்குது. அவன் ரேஸில் வந்தால் தானே. டேய், என்னடா பேசுகிற? அவன் தான் ரெடியாகி நிற்கிறானே. ஏய், வருவான்டா, பார்ட்டிசிபேட் பண்ணுவான். பாதி தூரத்துலேயே காணாமல் போயிட்டா அப்புறம் எப்பட்றா அவன் ஜெயிப்பான்? என்ன ஃபெலிக்ஸ் சொல்கிற? ஆமாண்டா, பிளான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது பாருங்கள். இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணுற வழியே பார்ப்போம். ஏதோ சொல்கிற, பார்க்கலாம் வாடா. ஸோ அந்த ரேஸும் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ ஃபெலிக்ஸ் தான் அவன் காதில் ப்ளூடூத் மாற்றிருப்பான். அதில் யார்கிட்ட பேசுகிறான். மச்சான், எல்லாம் ரெடியாக இருக்குல்ல? சொன்ன மாதிரி ரெடியாக இருக்குடா. கரெக்டாக அந்த சைடில் தான் பாஸ் பண்ண போகிறோம். சொன்னோன்னே ஸ்டார்ட் பண்ணிடு. சரி மச்சான். ஃபஸ்ட்டு லேண்ட்மார்க்கை அப்படியே க்ராஸ் பண்ணிடுறாங்க. செகண்ட் லேண்ட்மார்க்கை க்ராஸ் பண்ணுறதுக்கிட்ட வந்துட்டுருக்காங்க. ஃபெலிக்ஸ் தான் டக்குன்னு ஏதோ சிக்னல் கொடுக்குறான். உடனே அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே வர சைடில் ஆணியை போட்டு விட்டுடுறாங்க. ஜேகேக்கு இதெல்லாம் நல்லாவே தெரியுது. உங்கள் பித்தலாட்டெல்லாம் என்கிட்டே காட்டுறீங்களாடா? இது முதல்ல தெரிஞ்சு தான் நான் ஒரு ரூட்டு கண்டுபிடிச்சி வச்சுருக்கேனே. சரி, நம்ம வேலையை காட்ட ஆரம்பிச்ச வேண்டியதுதான். கரெக்டாக அந்த ஆணிக்கிட்ட வரையில் ஜங்குக் டக்குன்னு ரூட்டை மாற்றி இந்த சைடு போய் அங்கிட்டு வந்துடுறான். ஃபெலிக்ஸ்க்கு அந்த ரூட் இருக்கிறதே தெரியாது. நேராக அவன் பைக்கு தான் டக்குன்னு இப்போ பஞ்சர் ஆயிடுது. என்ன ஃபெலிக்ஸ் மாப்பிள்ள வரட்டா? இதை யோசிச்சு கூட பார்க்கல நடக்கும்னு. ச்சே, இந்த தடவையும் தப்பிச்சிட்டான். என்ன தான் பண்ணுவானோ தெரியல. ஸோ அந்த எண்டிங் பாயிண்ட்டுக்கு ஜேகேயும் வந்துடுறான். எவ்வாடா, ஒரு வழியாக ஜெயிச்சிட்டான்டா நம்ம மச்சான். ஜிமின் ஜாக்சன் தான் அப்படியே ஜங்குக்கை தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. மச்சான், வீட்டுக்கு போகிறோம், ஆண்டிகிட்ட சொல்கிறோம், ஸ்வீட் எடு கொண்டாடுதான். டே தான் ஞாபகம் இல்லையா? பைக் ரேஸ் பண்ணுறது வீட்டில் தெரியாதுடா, சொன்னேன் அவ்வளோதான். ஆமாம் இல்லை, மறந்துட்டேன் மச்சான், சாரிடா. சரி வாடா, பசிக்குது, காலிலேருந்து இங்கே தான் நிற்கிறோம். வீட்டுக்கு போனால் சோறு சாப்பிட்லாம்ல. டேய் சோத்து முட்டி, இந்நேரம் சோறுன்னு வா போகலாம் அப்படின்னு 3 பேரும் பைக் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புறாங்க. எப்படியோ மச்சான், அவனுக்கு நோஸ் கட் கொடுத்துட்டே இருக்கல்ல நீ. இல்லைடா, இன்றைக்கி ஆணி விட்டு பைக்கை பஞ்சர் ஆக்கலான்னு பார்த்தான். அடப்பாவி, எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. உனக்கு தெரிஞ்சிருந்தா என்ன பிடுங்கியிருப்ப? அது இல்லை மச்சான். சரி விடு, வா போகலாம் அப்படின்னு பேசிகிட்டே போயிட்டு இருக்கும்போது யார் மேலேயோ இடிச்சிடுறாங்க வண்டியில். யோ பார்த்து வர மாட்டேன், கண்ணென்ன மேலே வச்சுட்டா வர. ஆப்போசிட்டில் வந்த பர்சன் ஹெல்மெட் போட்டிருப்பாரு, கூலர்ஸும் போட்டிருப்பாரு. வந்து இடிச்சதும் பார்த்தாம நான் கூலர்ஸ் போட்டு கெத்து காட்டிகிட்டு இருக்கியா? இறங்கியா வண்டியை விட்டு? இறங்குன்னு சொன்னேன். அந்த பர்சனும் இறங்குறாரு. வந்து இடித்ததும் இல்லாமல் என்னைய வண்டியை விட்டு இறங்க சொல்கிறியா? பாடுறா, உன்னால என் வண்டியில் ஸ்க்ராட்சு. ஒழுங்கு முடியாத காசை கொடுத்துட்டு கிளம்பு, இல்லைன்னா சாரி சொல்லிட்டு கிளம்பு. இதோ பாடுறா, ஐயாவுக்கு சாரி சொல்லணுமா? வாய்ப்பே இல்லை. என் மச்சான் ஜேகே வண்டியை இடிச்சதும் இல்லாமல் உனக்கு சாரி வேறு கேட்கணுமா? கூலர்ஸை கழட்டியா? சொல்லிகிட்டே இருக்கோம், சும்மா நின்றுட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் அந்த பர்சனோட கூலர்ஸ் அப்படியே கலட்டினோடனே ஜேகே நேராக அந்த பர்சனோட கண்ணை தான் பார்க்குறாங்க.
அவ்வளோதான் ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஆப்போசிட்டில் உள்ள பர்சனோட ஐஸ் அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது. அவர் ஜேகேவே தான் பார்த்துட்டே இருக்காரு. என்ன பார்த்துட்டே இருக்க? சாரி சொல்லுன்னு சொன்னேன். இங்கே பாரியா, சாரி சார் சொல்ல முடியாது, தெரியாமல் அடிச்சாச்சு, அவ்வளோதான். இங்கேருந்து கிளம்புற வேலையை பார். சும்மா நோயின்ட்டு. ஜிமின் வாடா கிளம்பலாம். என்னடா அடி தடிலாம் நடக்கும்னு நினச்சேன், அவ்வளோதானா? இவ்வளோ சிம்பிளாக முடிச்சிட்ட? என்ன மச்சான்? அப்போ ஜாக்சன் தான் ஜிமினை கூப்பிட்டு, ஏய் ஜேகே இப்படிலாம் நடந்துக்கிற ஆள் கிடையாதுடா, இவ்வளோ சிம்பிளாக விடுறான், வாய்ப்பே இல்லை, என்னமோ நடக்குது, அது மட்டும் நல்லா தெரியுது. அதான் ஜாக்ஸா எனக்கும் தெரியல, என் உடனெல்லாம் விட்டு போக மாட்டானே, சின்ன விஷயம்னா கூட பிடிச்சி அரைஞ்சி தான் கேள்வி கேட்பான், என்ன நடக்குதுன்னு தெரியலையே. ஜிமின் ஜாக்ஸா கிளம்பலான்னு சொன்னேன், நான் காது செவிடா. ஆ போகலாம் மச்சான். எதுவுமே சொல்லாமல் அவங்க 3 பேரும் பைக் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க. இங்கே அந்த பர்சன் பார்த்துட்டே இருக்காங்க. டைம் ஸ்கிப் பண்ணா இப்போது ஜங்குக்கும் ஃப்ரெண்ட்ஸும் நேராக வீட்டுக்கு தான் வந்துடுறாங்க. ஐயோ அவன்கிட்டருந்து தப்பிச்சு வரதுக்குள்ளே உயிரை எடுத்துட்டான்டா அவன். எனக்கு ஒன்று மட்டும் புரியல ஜேகே, நீ ஏன் அவனை சும்மா விட்டு வந்த? நான் லாரா அரைஞ்சிருக்க வேண்டியதானே? சும்மாறா, வா வீட்டுக்குள்ளே. டே இரு, இந்த பைக்கை பாரு. என்னடா இந்த பைக்கு அங்கே இடித்த பைக்கு மாதிரி இல்லை? ஊரில் எல்லோரும் இதே மாதிரி பைக்கெலாம் நிறையா வச்சுருப்பாங்கடா, அதான் வளராதா? சரி வாடா நீ உள்ளே போகலாம். ஜாக்ஸா இல்லைடா பைக்கை பாடுறா, அதில் ஸ்க்ராட்ச் விழுந்துருக்குடா. வண்டியில் ஸ்க்ராட்ச் விழுவாதாடா? என்ன ஜிம்னா பேசுகிற? ஒத்தான் வண்டி நம்பரை பாடுறா. வண்டி நம்பரு எனக்கு ஒன்றும் தெரியலையே. இடிச்சிட்டு வந்தோம்லடா, அவன் பைக் தான்டா நிற்கிது. ஜேகே அப்போவே சொன்னேனாடா உன்னை, அவனை ஒரு கை பார்க்காம வந்துட்டல, வீடு வரைக்கும் வந்துட்டான்டா, என்னமோ நடக்க போகுது, வீட்டில் பைக் ரேஸ் பண்ணுறது தெரிய போகுது. வாய மூடு, சும்மா காத்திக்கிட்டே வா உள்ளே போகலாம். ஜேகேவும் ஃப்ரெண்ட்ஸும் உள்ளே போகிறாங்க. ஜேகே காலேருந்து எங்கே தாண்டா போனேன்? காலைல சாப்பிடக்கூட இல்லை, அதுக்குள்ளே எங்கே போனியோ தெரியல. உங்கள் அப்பா வேற காலையிலே கத்த ஆரம்பிச்சிட்டாரு. சரி வா இப்போயாச்சும் வந்து சாப்பிடு, மணி 11 தானே ஆகுது, அம்மா உனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன். மாமா இருமா, ஃபஸ்ட்டு போய் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வரேன், அதுக்குள்ளே என்ன அவசரம்? ஆமாம்ல, சரி போ மேலே ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு சீக்கிரம் சாப்பிடவா. அப்புறம் உன்னோட ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்திருக்காங்க, நீ போயிட்டு வா, நான் உனக்கு எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன், எல்லாத்தையும் சின்ன வயசில் பார்த்துருப்படா நீ. ஆண்டி சொந்தக்காரங்களாம் வந்திருக்காங்க, சொல்லவே இல்லை. காட்சி வாய மூடு. இல்லைடா உன் சைடு எனக்கு யாராவது செட்டப் பண்ணி மூடிட்டு போன்னு சொன்னேன். சரிடா ஒத்துக்கிறேன். சரி நீங்கள் உட்காருங்க, ஜேகே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வருவான். ஜேகே உன் மேலே ரூமுக்கு போகிறான். எவ்வா நான் டயர்டு, என்ன பண்ணுறது இப்போ? குளிச்சிடலாமா பேசாமல்? சரி போய் குளிப்போம் அப்படின்னு குளிக்க போகிறான். பார்த்தா ஆல்ரெடி பாத்ரூமில் சவுண்ட் கேட்டுட்ருக்கு. என் பாத்ரூமில் யார் என்ன பண்ணுறது? வெளில வாங்க. யாரை கேட்டேன் என் பாத்ரூமில் போனீங்க? அந்த பாத்ரூமை திறந்துட்டு அந்த பர்சனும் வெளியில் வராங்க தொடச்சிட்டு. கரெக்டாக மூஞ்சி தொடக்கல, வெறும் கண்ணு மட்டும் தெரியுது. ஜங்குக் அவரை தான் பார்க்குறான், வேறு யாரும் இல்லை, தயாங் தான். தயாங் அப்படியே ஜேகேயை பார்த்துட்டே நிற்கிறாரு. 2 பேருக்குள்ளே அப்படியே ஐ கான்டாக்ட் போகுது. யோ நீ இங்கே என்ன பண்ணுற? அப்போ தான் தயாங் ஃபுல்லாக ஃபேஸ்லேருந்து அந்த டவலை எடுக்கிறாரு. நீ இங்கே என்ன பண்ணுற? தலை ஃபஸ்ட்டு எனக்குள்ளே யார் ஒன்று விட்டது? நான் வருவேன், நான் போவேன், இது எங்கள் வீடு. யோ என்ன பேசுகிற? நவுறு ஃபஸ்ட்டு நீ. இங்கே பாரு, எது கிட்ட வர நீ நவுந்து நில்லுன்னு சொன்னேன். நீ தானே என்னை பைக்கில் இடிச்சது. இங்கே பாரு, அதை அங்கேயே விட்டாச்சு, இப்போதுக்கு திருப்பி ஆரம்பிக்கிற? நீ ஃபஸ்ட்டு பின்னாடி போன்னு சொன்னையா? எதுக்கு நீ கிட்ட வர? பேச்சு மாத்தாத, அவ்வளோ என்ன அவசரம் உனக்கு? பைக் ரேசிங் பண்ணுறியா? அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் தெரியும்டா, எனக்கு எல்லாம் தெரியும். ஒழுங்கு மரியாதையாக சாரி சொல்லு, நான் அந்த விஷயத்த வீட்டில் சொல்ல மாட்டேன். என்ன மிரட்டுறியா? என்கிட்ட மிரட்டுறியா? நான் யார் தெரியுமா? ஜேகேடா. ஓ அப்படின்னா பயந்துருவேன் நான். சொல்ல என்ன வந்துட்டே இருக்க?
தயாங் பின்னாடி எப்படி தள்ளிட்டே வர வர ஜங்குக் நேராக போய் பெட்டில் தான் விழுவுறான். அவன் கால் ஸ்லிப் ஆகி தயாங் ஜங்குக் மேலே போய் விழுவுறான். ஏன் வெயிட்டாக இருக்கியா? 100 தள்ளியா? தள்ள முடியாது. சாரி கேட்டா எழுந்திருப்பேன். இல்லைன்னு வை. டே மச்சான் ஜேகே, என்ன நடக்குதுங்க? ஐயோ பார்க்கக்கூடாது, பார்த்துட்டேனா? மச்சான் ஜேகே, யூ தள்ளியா? டேய் கதவை தட்டிட்டு வரணும்னு விவசாய இல்லை உனக்கு? அறிவே இருக்கா இல்லையா? ஐயோ சார், நீங்கள் அந்த பைக்கு ரொம்ப நடிக்காத. வீட்டுக்கு தெரியாமல் என்னென்ன வேலை பார்க்குறீங்க சொல்லட்டுமா? வீட்டில் பைக் ரேஸ் பண்ணுறீங்க எல்லாம் சேர்ந்துட்டு. ஐயோ சார், அதெல்லாம் சொல்லிடாதீங்க சார். இவனுக்கெல்லாம் என்னடா மரியாதை? இதுக்கு சார் சொல்லி கூப்பிட்டுருக்கேன். ஜாக்ஸா ஒத்திட்டுறா. ஜேகே நீ இன்னும் வாயவே திறக்க மாட்டேற. நீ ஏன்டா பேய் அடைஞ்ச மாதிரி நிற்கிற? ஜேகே எதுவும் சொல்லலை. அவன் பாட்டு நேராக பாத்ரூமுக்கு போயிடுறான். சார் மன்னிச்சிடுங்க சார், சொல்லிடாதீங்க சார். சரி சார் என்னலாம் கூப்பிட வேணாம், ப்ரோன்னு கூப்பிடு. இல்லைன்னா தயாங்னு பேர் சொல்லி கூப்பிடு போதும். வீட்டில் சொல்ல மாட்டீங்களே? போடா அந்த பக்கம். நீ ஒருத்தன் பயந்துட்டு சொன்னா என்ன பெரியவனாவன்? டேய் ஜாக்ஸா மூட்ரா வாய. என்ன உன் ஃப்ரெண்டு ரொம்ப தும்முறா பேசுகிறான், சொல்லிட்டுமா? சாரி வேணா அவனுக்கெல்லாம் நான் கேட்டுக்கிறேன் சார். அந்த பயம் நீ கேட்கக்கூடாது, அவன் தான் கேட்கணும். ஐயோ கேட்க சொல்லிடுறேன் சார். சொல்லிடாதீங்க சார். வீட்டில் தெரிஞ்சா அப்புறம் ஜேகே அப்பா எல்லாரையும் சேர்த்து வச்சு உரிச்சு உப்புங்கட்டை போட்டுருவார். இவ்வளோ பண்ணுறாருன்னு தெரிஞ்சும் அட்டங்காத நாய்ங்கெல்லாம் வேலை பார்த்துட்ருக்கீங்க. ப்ரோ விட்டுருங்க ப்ரோ. சரி வெளில போங்கடா. டைம் ஸ்கிப் பண்ணால் இப்போ கீழே எல்லாம் டைனிங் ரூமில் தான் காட்டுறாங்க. எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ நம்ம ஜங்குக் தான், என்னம்மா நீன்னு பார்த்து இவ்வளோ பேர் வந்திருக்காங்க, ரிலேட்டிவ்ஸுன்னு சொன்னேன். அட ஆமாம் ஜேகே, நானே மறந்து போயிட்டேன் பாரு. அதுவும் அங்கே இருக்காங்கள்ல அவங்க தான் உன்னோட அத்தை. அப்புறம் அவங்க பக்கத்தில் இருக்காங்கள அவங்க தான் உன்னோட மாமா. சரி. ஹாய் ஆண்டி, ஹாய் அங்கிள். அத்தை மாமான்னு சொல்கிறா. அட சும்மாரு, நீ வேற. அவனுக்கு என்ன வருதோ அதை கூப்பிட்டோம். அது இல்லைண்ணா, நீ அமைதியாக இருன்னு. நீ என்ன கூப்பிடணுமோ கூப்பிடுப்பா, உன் இஷ்டம். சரிங்க அங்கிள். அதோ அங்கே இருக்கார்ல. ஐயோ இவனது கை காட்டுறாங்க. அவர் யார் தெரியுமா உனக்கு? யாருமா? அவர் தான்டா உன் முறை மாமா. நீ அவரை மாமான்னு கண்டிப்பாக கூப்பிட்டு தான் ஆகணும். இப்படி சொன்னோடனே ஜிமினும் ஃப்ரெண்ட்ஸும் என்னது மாமாவா? மச்சான் மாமாவாண்டா. ஐயோயோ மாமா 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 மாமா. விட்றா வாயா, ஜேகே உன்னைத்தான் பார்த்து முறையிறான். ஐயோ சாரி மச்சான், ஒரு எக்ஸைட்மெண்ட்டில். அப்போ கரெக்டாக ஜேகே தயாங்க பார்க்குறான். தயாங் தான் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அப்படியே கண்ணடிக்கிறான். கண்ணடிச்சுட்டு லைட்டாக ஸ்மோக் பண்ணுறான். எப்படியும் அரைஞ்சனா எப்படி கண்ணடிக்கிறான் பாரு. எல்லாம் ஆம்பளையா? எனக்கு வர கடுப்பு. அம்மா நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேம்மா, நீ எடுத்து வை. சாப்பிட்டு போடா. அதெல்லாம் இல்லை, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன், நீ எடுத்து வை. ஷோ ஜேகே என்னாச்சா? நீ ஏன் இவ்வளோ கோவப்படுறான்? அவன் அப்படி தான். நீங்கள் சாப்பிட்டுங்க, நான் அவனை சமாதானப்படுத்தி நான் ஊட்டி விட்டுக்கிறேன். என்ன ஓவர் கோவப்படுறான்? நானும் அப்புறம் சாப்பிட்றேம்மா. உனக்கு என்னடா ஆச்சு? ஓஹோ சரி புரிஞ்சிருச்சு. போ அவன் பின்னாடியே போ. அமைதியாரேன். சரிடா நான் எதுவும் சொல்லலை. அப்படியே ஜேகேவை ஃபாலோ பண்ணிட்டு தான் தயாங்கும் போகிறான். நேராக ஜேகே ரூமுக்கு தான் போகிறான். தயாங்கும் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறான். பின்னாடி தயாங் வரதை ஜேகே நோட்டீஸ் பண்ணவே இல்லை. வந்ததுலேருந்து இரிட்டேட் பண்ணிகிட்டே இருக்கான். என்ன பண்ணுறது? வச்சு ஏதாவது பண்ணணும் போல இருக்கா. எனக்கும் ஒரு மாதிரி ஆகுது. நீ எப்போ உள்ளே வந்த? கதவை தட்டிட்டு வரணும்னு ஒரு மேனஸ் கிடையாது அவனுக்கு? கதவை வேகமாக திறந்து போட்டு வந்தா உள்ளே எவன் வேணால் வருவான், தெரியும்ல. இங்கே பாரு, நீ எதுவும் பேசாத, ஃபஸ்ட்டு ரூமை விட்டு வெளில போ. என்னடா, ரூமுக்கு வருவேன் போவேன், அது ஏன் இஷ்டம்.
அது நான் சொல்லணும். இங்கே பாரு, நீ ஃபஸ்ட்டு வெளில போ. நீ இங்கே வந்தாலே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. போயா ஃபஸ்ட்டு வெளில. போக முடியாது. என்ன பண்ணுவ? போறியா இல்லை? வீட்டில் பைக் ரேஸ் பண்ணுறத சொல்லவா? ஐயோ, என்ன நீ சும்மா பிளாக்மெயில் பண்ணிட்டுருக்க? இப்போ பயம் இருக்குல்ல ஒரு பக்கம். சாரிக்கு பதிலாக எனக்கு எது கொடுத்தாலும் ஓகே, நான் வீட்டில் சொல்லவே மாட்டேன். என்ன கொடுக்கணும்? என்ன காசா? வேறு எதுவுமா? சொல்லு, நான் இப்போவே ஏதாவது ஏற்பாடு பண்ணுறேன். என்ன அவ்வளோ சீப்பாக போயிட்டேண்ணா நான்? ஓடா லூஸு. நான் எதிர்பார்க்குறதே வேறு. என்ன எதிர்பார்க்குற? நீ ஏன் எது பேசினாலும் கிட்ட வர? எது பேசினாலும் ஒரு இடத்துல நின்று பேசு. அதனை கிட்ட வந்து தான் பேசுவியா? எங்கள் ஊர் வழக்கம் இப்படி தான், கிட்ட வந்து தான் பேசுவோம். என்ன உங்கள் ஊர் வழக்கம்? நாங்களும் ஒரே இடத்துல தான் இருக்கோம். ஓ அப்படியா? உங்கள் ஊர்லெல்லாம் சொல்லி கொடுக்கலையா? இங்கே பாரு, நீ ரொம்ப தப்பாக பேசுகிற. நான் தப்பாலாம் பேசல, கரெக்டாக தான் பேசுகிறேன். என்ன தான் எதிர்பார்க்குற? ஒழுங்காக சொல்லு, நான் அதை கொடுத்துட்டாச்சு போகிறேன். சும்மா பிளாக்மெயில் பண்ணிகிட்டே இருக்க. அது எப்படிரா? உன் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உன் வீட்டு சைடோ லவன் கத்துற, என்கிட்ட வந்தால் மட்டும் பம்முற. என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. கிட்ட ஏன்டா ஏன் வாய் ஒத்துறது? கத்து, இப்போ கத்து. இங்கே பாரு, கிட்ட வராதன்னு. அப்படியே 2 பேரும் போய் அந்த ரூம் திறந்துட்டு வந்ததில்ல, பாதி டோர் தான் அப்படியே திறந்தாப்புல இருந்திருக்கும். அங்கே போய் அப்படியே லாக் பண்ணுறான் தயாங் தான் ஜேகேவை. சொல்ல திருப்பி கிட்ட வந்துட்டே இருக்க. என்ன அவனுக்கு பிரச்சனை? அதான் கொடுன்னு சொன்னேன், நீ தான் கொடுக்க மாட்ற. அதான் நானாகவே எடுத்துக்கலான்னு வந்தேன். நீ எதை சொல்கிற? தயாங் அப்படியே ஜேகே லிப்ஸை தான் பார்க்குறான். பரவாயில்லையடா, நல்லா உரிச்சு வச்ச ஸ்ட்ராபெரி மாதிரி தான் இருக்குது. என்னையா பேசுகிற நீ? தள்ளிப்போ ஃபஸ்ட்டு. நீ யாரையாச்சும் லவ் பண்ணியிருக்கியா என்ன? இல்லை. என்னப்போ உனக்கு? அதெல்லாம் அதுக்கு நீ கேட்குற? நான் ஏன் உன்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லணும்? ஃபஸ்ட்டு தள்ளுன்னு. கரெக்டாக அப்போ ஜேகே அம்மா தான் கதவை ஃபுல் ஃபோர்ஸில் தள்ளிட்டு வருவாங்க. அப்போ ஜேகே, ஐயோ வெரி கிஸாக இருக்கே, கேட்காம வந்துருச்சு. ஐயோ தள்ளியா ஃபஸ்ட்டு நீ அப்படின்னு பிடிச்சி தள்ளி விட்டு அங்கேருந்து போயிடுறான். ஜேகே என்னப்பா நீ சொன்னாலும் கேட்க மாட்டேறானா? அட ஆமாத்த, நான் கேட்டாலும் கொடுக்க மாட்டேறான். என்ன? இல்லை, நான் சொன்னாலும் கேட்க மாட்டேறான். சாப்பிட வர சொன்னால் வரமாட்டான்ட்ட. ஓ சரிப்பா, நீ பாரு. ஜேகே அப்படியே பால்கனிக்கு தான் வரான். ஐயோ தலை வச்சுட்டு என் ஃபஸ்ட்டு கேஸையும் ஸ்டீல் பண்ணிட்டானே இவனை. டேடி மச்சான், என்னடா ஆச்சு? ஏன்டா தனியாக புலம்பிகிட்ருக்க? எல்லாம் உங்களால் தான்டா. ஏன்டா நாங்கள் என்னடா பண்ணோம்? பைக் ரேஸுன்னு தேவையில்லாமல் வாயை விட்டு தொலைஞ்சல, அதை வச்சே நான் பிளாக்மெயில் பண்ணுறான்டா அவன். அது என்னடா பிளாக்மெயில் தானே, பார்த்துக்கலாம். டேய் மொத்தம் பிளாக்மெயில்ன்ற பேரில் என்னென்னமோ பண்ணிருக்கான்டா அவன். எனக்கு என்னென்னமோ ஆகுது. என்ன மச்சான் ஆகுது? ஃபஸ்ட்டு அவனை வீட்டை விட்டு அனுப்பணும்டா, அப்போ தான்டா எனக்கு நிம்மதியாக இருக்கும். அவன் வந்ததுலேருந்தே டேய் ஜேகே, என்னடா பொறுமையாக பேசு, என்னாச்சு? அவ்வளோ கோவமா இருந்தாலும் மேலே? ஆமாண்டா, எனக்கு வர்ற கோவத்துக்கு கரெக்டாக அங்கே தயாங்க வந்துடுறான். வணக்கம் ப்ரோ. வணக்கம். என்னவா தனியாக புலம்பிகிட்ருக்கானா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் பார்த்துக்கிறோம். நீயே இதை பற்றி கவலைப்பட்டுட்டு? இல்லையே, ஏதோ என்னையை திட்டிகிட்டு இருந்த மாதிரிலாம் என் காதில் கேட்டுச்சு. ஐயோ கேட்டுருச்சா? டிஜேகே இவ்வளோ என்னடா கோவம் உனக்கு? கத்தி பேசிட்ட போல். அதுக்கு என்னடா கேட்டு போட்டோம். ஆமாம், உன்னை தான் திட்டினேன், அதுக்கு என்னப்போ? அப்படியா? நைட்டு பெட்ரூமுக்கு தானே வருவ, அங்கே பார்த்துக்கிறேன் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க போயிடுறான். டேய் ஜேகே, என்னடா இன்னமும் மாதிரி பேசிட்டு போகிறான்? பத்தியா எப்படி பேசுகிறான் பத்தியா? ஆனால் நீ நைட்டு மட்டும் ஏதோ நல்லா நடக்க போகுதுன்னு தெரியுதுடா. ஜிம்னா மூடிட்டு இருக்கியா? இல்லைடா, சும்மா ஒரு பேச்சுக்கு. என்ன பேச்சுக்கு அதுக்குன்ட்டு?
டைம் ஸ்கிப் பண்ணா இப்போ எல்லாரும் மாடியில் தான் உட்காந்துருக்காங்க. ஆ எல்லாம் சேர்ந்து உட்காந்து பேசி எவ்வளோ நாள் ஆச்சுல. நம்ம ஏதாவது கேம் விளாட்லாமா? என்ன கேம் விளாட்லாம்? ஏ இப்போல்லாம் பசங்க ரொம்ப அப்டேட்டடாக இருக்காங்க. நீ ஏதாவது பழைய கேமை சொல்லி அவங்க மூடை ஸ்பாயில் பண்ணாத. அவங்களா ஏதாவது சொல்லட்டும். அங்கிள் கரெக்டாக பிடிச்சாரு இல்லைடா ஜேகே. ஜேகே ஜிமின் அவ்வளோ கோவமாக பார்த்துட்ருக்கான். டேய் நீ இன்னுமா கோவத்தில் இருக்க? டேய் உன்ன சரி சரி மச்சான் கோவப்படாத. நான் சொல்கிறேன் அங்கிள். சொல்லுப்பா என்ன கேம்? நம்ம யாரை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். அவங்க சொல்கிறத நம்ம செய்யணும். அப்படி செய்யலைன்னா அவங்க கூட இருக்கிற பார்ட்னர் என்ன செய்ய சொல்கிறாங்களோ அதை செய்யணும். ஓகேவா அங்கிள்? இது நல்லா தான் இருக்குது. ஓகே பண்ணலாமே. என்னடி உனக்கு ஓகேவா? நீங்கள் தான் ஏதோ பண்ணுன்ட்டீங்க, அப்புறம் என்ன? கோச்சுக்காதடி. ஐயோடா ரொமான்ஸை பற்றியா அப்படின்னு எல்லாம் பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. இங்கே தயாங் ஜங்குக்கே தான் பார்த்துட்டு உட்காந்துருக்கான். ஜேகே செம்ம கோவத்தில் உட்காந்துருக்கான். டக்குன்னு இப்படி திரும்பல தயாங் பார்த்து கண்ணடிக்கிறான். ஜேகேக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் செவந்துருது. சரி கேம் ஆரம்பிக்கலாமா அங்கிள்? ஆரம்பி ஜிமின். கேம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. கரெக்டாக தயாங்க்கு ஒரு கால் வருது. ஜேகே தான் டக்குன்னு என்ன நினச்சான்னு தெரில, யார் அது அப்படின்ற அவ்வளோ ஆர்வக்கோளாறுல தயாங்க தான் பார்க்குறான். தயாங் ஃபோன் எடுத்துகிட்டு ஆமாம் எனக்கு ஒரு கால் வந்திருக்கு, நான் பேசிட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். சரிப்பா சீக்கிரம் வா. சரி. டேய் ஜிமின் எனக்கு ரெஸ்ட் ரூம் வருது, நான் என்னென்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். டேய் கேம் போயிட்டுருக்குடா உட்கார்றா. நான் வரேன்டா நீ இரு. என்ன சரியில்லையே, பூனை எங்கே போகுது? ஓஹோ அது பின்னாடி போதா? மச்சான் ஜேகேவை நம்பவே முடியாது. அவன் எந்த நேரத்தில் எப்படி இருப்பான்னு யாருக்கு தெரியும்? ஹலோ கேட்குதா? ஏய் தயாம் எப்படி இருக்க? நான் எங்ஃபா பேசுகிறேன். எங்ஃபா எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? பேசியே ரொம்ப நாள் ஆச்சு. மேடம் டாம்பாய் ஆனதுலேருந்து என்னை கண்டுக்கிறதே இல்லை. அப்படிலாம் இல்லைடா, நீ ரொம்ப ஃபேமஸ் காலேஜில். நீ மட்டும் என்ன டாம்பாய் ஆனதுலேருந்து என் பின்னாடி சுட்டதுங்க பாதி நீ இழுத்துக்கிட்ட. என்ன தேவாங்க நீ இப்படி பேசுகிற? அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா. சரி இப்போது நீ ஃப்ரீயா? எங்கே இருக்க? நான் இங்கே புசானுக்கு வந்திருக்கேன். நான் இங்கே தான் இருக்கேன். கேன் ஐ கம் அண்ட் ஜாயின் யூ? ஷியோர். வீட்டில் எல்லாம் ஜாலியாக தான் இருக்கும். லீவில் அதான் இங்கே வந்துட்டோம். அம்மா கூட்டிகிட்டு வந்தாங்க. ரிலேஷன் வீடு தான். ஓ அப்படியா? ஓகே நானும் வரலாம்ல. இதில் என்ன இருக்குது, நீயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோ. நைட்டு இங்கே தான் இருப்போம், எல்லாம் ஸ்டே தான். 1 வீக் இருக்கிறதுனால இருந்துக்கோ. இதெல்லாம் ஜேகே கேட்டுட்ருக்கான். என்ன 1 வீக்கு நைட்டு என்ன பேசுகிறாங்க? கரெக்டாக கட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் திரும்புகிறான். ஹலோ ஜிமின் எங்கடா இருக்க? தயாங்க அப்படியே சிரிச்சிட்டு இங்கே என்ன பண்ணிட்டுருக்க? உன்னை யார் இங்கே வர சொன்னது? எனக்கு டவர் கிடைக்கல, அதனால இங்கே வந்து ஃபோன் பேச வந்தேன். யார்கிட்ட? ஜிமின்கிட்ட. அவன் எங்கள் மாடியில் தானே உட்காந்துருக்கான். அது அது எதுக்கு போய் பேசுகிற? எதுக்கு இப்போ இங்கே வந்த? இங்கே பாரு, எதுக்கு திருப்பி கிட்ட வர? எதுக்கு இப்போ இங்கே வந்த? என்ன பேசணும்னு ஒட்டு கேட்க தானே வந்த? இல்லையே, நான் எதுக்கு நீ பேசுறதெல்லாம் ஒட்டு கேட்க போகிறேன்? இவர் பெரிய இவர். ஆமாண்டா, நான் பெரிய இவர் தான். இங்கே பாரு, தள்ளிப்போ ஃபஸ்ட்டு பின்னாடி போயா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறான். தயாங் சிரிக்கிறான். டைம் ஸ்கிப் பண்ணா இப்போ நைட் ஆகுது. ஜேகே என்னம்மா எதுக்கு பிங்க வந்தா? என்னடா காலையிலையும் சாப்பிடல, மத்தியானமும் சாப்பிடல, என்ன ஜேகே இப்படி பண்ணுற? பாரு ரொம்ப இழைச்சி போயிட்டேன். ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. சரி அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு வலிக்கிற மாதிரி இருக்குது, தோசை மட்டும் ஊற்றி கொடுத்துடா எல்லாத்துக்கும். என்ன நீனா அப்பா தங்கச்சி இருக்கும்போதெல்லாம் சரி, என்ன பேசுகிற நீ? அதெல்லாம் முடியாது எனக்கு. தங்கச்சி ஊரில் இருக்கால்லடா, அவள் படிச்சிட்ருக்கா. இப்போ யார் எனக்கு ஹெல்ப் பண்ணுவா சொல்லு? போடா, நீயும் ஹெல்ப் பண்ணலன்னா உங்கள் அப்பாவும் சும்மா பிஸ்னஸ் கால்னு பேசிகிட்டே இருக்காரு. சரிம்மா கோச்சுக்காத, கோச்சுக்கிட்டா க்யூட்டாக இருக்க. சரி
எப்படியாவது என்னை போட்டு வாங்கிடுறல நீனு. அப்போல்லாம் இல்லை ஜேகே, நான் சொன்னால் என் பையன் எனக்காக என்ன வேணால் செய்வான்னு எனக்கு தெரியும். ம் சரி. கீழே அவர் நிற்கிறாரா? எவரடா? அதாம்மா. ஓ மாமாவா? அம்மா மாமா தானேடா. அவர்லாம் அங்கே இல்லை, அவங்கெல்லாம் வெளியே போயிருக்காங்க. ஜங்குக்கும் அப்படியே தோசை ஊற்ற ஆரம்பிக்கிறான். எல்லாத்துக்கும் தோசை ஊற்றி கொடுத்துட்ருக்கான். வெளியில் அவங்க அம்மா தான். பார்த்தீங்களா என் பிள்ளைய? அண்ணி செம்ம தான் போங்க. இங்கே தான் என் வீட்டு பிள்ளை இருக்கானே, ஒரு வேலையும் செய்ய மாட்டான். உட்காந்து படுத்துட்டு எல்லாம் கேட்பான். அதெல்லாம் இல்லை, அவன் உடனே புரிஞ்சுப்பான். நீ ஏன் அப்படி நினைக்கிற? பேசிகிட்டு இருக்கேலே கரெக்டாக தயாங்க வந்துட்டுருப்பான் உள்ள. என்னை பற்றி தான் பேச்சு வருது போல். வாடா மகனே. அது எப்படிடா உன்னை பற்றி பேச ஆரம்பித்தாலே உனக்கு மூக்கு வேர்த்துருமா? அப்படிலாம் இல்லைம்மா, இப்போ தான் வெளில போயிட்டு வரேன். ஓ சரி சரி, போ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா, சாப்பிட்டு உட்காரு. சரிம்மா. இங்கே ஜங்குக் தான் சுற்றி சுற்றி வந்தீங்க சுற்றி சுற்றிங்க அப்படின்னு பாட்டு பாடிட்டே தோசை ஊற்றிட்டு இருக்கான். அப்போ யாரோ வந்து அவனை பேக் ஹக் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏ தோசை ஊற்றிட்டு இருக்கேன், யார் அது? அதான் ஆமாம். தள்ளியா? இங்கேயே வந்து என் உயிர் எடுக்க ஆரம்பிச்சிட்டியா? தலைவசினி, யாராவது பார்த்தா என்ன ஆகுறது? என்ன ஆகும்? எதுவும் ஆகாது. தள்ளுன்னு சொன்னேன், சொல்கிறியா இல்லை? இப்போ என்னடா பண்ணுவேன்? கரெக்டாக பேசிகிட்டு இருக்கும்போது ஜிமின் உள்ளே வந்துடுறான். ஐயோ, எப்போ பாரு நேரங்கிட்ட நேரத்தில் வந்து உள்ளே மாட்டிக்கிறேனே. நான் போயிட்டு வரேன். இல்லைடா ஜிமின், வா நீ உள்ள. ப்ரோ, அது சோறு போடுறேன்னு சொன்னாங்க, அதான் யார் சோறு பண்ணிகிட்ருக்கான்னு பார்த்தேன். சோறுலாம் இல்லை, தோசை. சாப்பிட்டு போ. சரி ப்ரோ. எல்லோரும் சாப்பிட்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே ஆகுது. இப்போ ஜங்குக் ரூமில் தான் காட்டுறாங்க. அவன் அப்படியே குளிச்சுட்டு ஒரு ட்ரௌசர்ஸ் போட்டுட்டு ஒரு பனியன் போட்டு துண்டை கழுத்தில் மாட்டிட்டு அப்படியே டான்ஸ் ஆடிட்டுருக்கான். என்ன பாட்டு போடலாம்? காலையிலே ஒரு வைப்பாக இருக்கணுமே. வசீகரா போடுறா பாட்ட. வசீகரா என் நெஞ்சி நிக்க உன் பொன்மடியில் தூங்கினால் போதும், அதே கணம் என் கண்ணுறங்கா முன் ஜென்மங்களின் ஏக்கங்கள் தீரும். அப்படியே பாட்டு பாடிட்டே ஃபுல் மூடில் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். கதவை கூட திறந்துட்டு உள்ளே யார் வராங்கங்கிறத மறந்துட்டு அப்படி டான்ஸ் ஆடிட்டுருக்கான். பெட்டு மேலே ஏறிட்டு அந்த சிக்னேச்சர் ஸ்டெப் போட்டு ஆடிட்டு இருக்கான். அப்போ யாரோ ஜங்குக்கோட ஹிப்பை பிடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அவனுக்கு. தயாங் தான் அப்படியே பின்னாடிலேருந்து ஜங்குக்கை பிடிச்சிருப்பான். ஐயோ என்ன பண்ணுற? கையெடு. என்ன ஆகுது? ஏதோ மாதிரி ஆகுதா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கையெடு. நீ இப்போ ஆடு, என் கூட சேர்ந்து ஆடு, இல்லைன்னு வை. சரி. அங்கே ஏண்டா இப்போ தொடுற? கையெடு. எடுக்க முடியாது, அப்படியே ஆடு. 2 பேரும் அப்படியே சேர்ந்து ஆட ஆரம்பிக்கிறாங்க. ஐ டு ஐ கான்டாக்டில் அப்படியே அந்த டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடைமழை வரும் அதில் நனைவோமே, குளிர் காய்ச்சலோடு ஸ்நேகம், ஒரு போர்வைக்குள் இரு தூக்கம், குழு குழு பொய்கள் சொல்லி என்னை வெல்வாய், அது தெரிந்தும் கூட அன்பே மனம் அதையேதான் எதிர்பார்க்கும். தயாங் அப்படியே ஆடிக்கிட்டு ஜங்குக்கை அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கான். ஜங்குக்கு உடம்பெல்லாம் ஷிவர் ஆகுது, ஹார்ட் பீட்லாம் அப்படி அடிக்குது. என்னடா ஹார்ட் பீட் விட்டால் வெளில விழுந்துடும் போல். அது அது இது என்ன ரொம்ப க்ளோஸாக வரியே? நானா நீயா? இங்கே பாரு, தள்ள நீ. ஆடுடா ஆடு அப்படின்னு 2 பேரும் ஆடிட்டே இருக்காங்க. அப்போ தயாங் தான் என்ன யோசிச்சான்னு தெரியல. ஜங்குக்கும் அவனோட கண்ட்ரோல் லூஸ் பண்ணிவிட்டு பேக் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இப்போ 2 பேரும் அவ்வளோ பேஷனேட்டாக கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னடா சொன்ன? சொல்லு.
ஓகேடா, இது ஒன் ஷாட்டாக முடிகிற மாதிரி தெரில. 2 பார்ட்டாக இல்லை 3 பார்ட்டாக கூட போகும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க.